நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாக்குறீங்க. ஐயோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குங்க. ஏன்னா நம்ம விஜய் இருந்துகிட்டு இத்தனை நாளா வெறுப்பதான் காட்டிட்டு இருந்தாரு. அதுக்கு காரணம் அந்த ரஞ்சிதாவும் அவங்க வீட்டுல இருக்கிற ஃபேமிலி ஆளுங்களும் தான். அவங்க தான் எப்ப பாரு விஜய் ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏத்தி விட்டுனே கருது. அந்த கோவத்துல விஜய் இருந்துகிட்டு பயங்கரமா திட்டி விட்டுறாரு நம்ம மல்லியை. இப்படியே போயிட்டு இருக்கேன், என்னைக்கிட்டா நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான நாள் ஒரு நாள் கண்டிப்பா வரும். அது எப்படின்னு பாக்குறீங்க, அது வேற ஒண்ணும் இல்லைங்க. முதல்ல கல்யாணம் ஆனவங்க 2 பேரும் கோயிலுக்கு போனா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா சொல்றாங்க. உடனே விருப்பமே இல்லாத நம்ம விஜய் இருந்துகிட்டு மல்லிய கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாக்காக முடிவு எடுக்கிறார். வெண்பா இருந்துகிட்டு டாடா நம்ம 3 பேரும் எங்கமே அதிகமா போனதுடாடா, தயவு செஞ்சு என்ன கூட்டு போங்க டாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா கூட்டி இருந்துகிட்டு அப்படியே கெஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா கிட்ட. உடனே நம்ம பொண்ணோட இந்த சின்ன ஆசையை கூட நிறைவேற்றலாம், அதுக்கப்புறம் நான் என்ன அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துகிட்டு சரி சீக்கிரம் ரெடியாகும் வெண்பா குட்டி, நான் உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுறேன் கோயிலுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. உடனே அவங்க ரெடி ஆகிறப்ப மல்லி ரெடி ஆகலாம், அது எப்படிங்க நல்லா இருக்காதுல்ல, அதனால மல்லியும் ரெடியாகி தொலை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மல்லி இருந்துகிட்டு பரவாயில்லையே நம்ம விஜய் சாருக்கு கொஞ்சம் மூளை வேலை செய்யுதோ, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களையும் வெளில கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நினைக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு கோவம் குறையலைங்க. இது எல்லாமே வெண்பாக்காக மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காரு. அது தெரியாத மல்லி நீங்க இருந்துட்டு தயவு செஞ்சு தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. ஆனாலும் என்ன பண்றது, இப்போதைக்கு அப்படியெல்லாம் நடிச்சுட்டேன்னா அவனுக்கு வெண்பாக்காக அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. என்னதான் இருந்தாலும் வீட்டுல இருக்கிறவங்க இல்ல அவளை கூட்டு கோயிலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. இல்ல முடியாது, நாங்க போய் தான் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி சொல்ல, வெண்பா தான் ஆசைப்படுறாள் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன கோவிலுக்கு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பூக்காரம்மா வந்துகிட்டு என்னம்மா இது புதுசா கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு, புது மஞ்சத்தாலியெல்லாம் போட்டிருக்க, ஒரு முளம் பூ வச்சே என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இல்லங்க வேணாங்கன்னு சொல்றாங்க. என்னம்மா உன் புருஷன் கூட வேணான்னு சொல்ற, ஐயோ இதெல்லாம் தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே விஜய் பார்த்து அந்த பூக்காரம்மா வந்துகிட்டு என்னப்பா புதுசா தாலி கட்டி கூட்டு வந்திருக்க பொண்டாட்டிய போத மாதிரியா ஒரு பூ வச்சு கூட்டு போலாம் எப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அங்க இருக்கிற சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 முளம் பூ வாங்குறாரு. இல்ல 1 முளமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவும் அந்த மல்லிய சொல்ல, இல்ல என் பொண்டாட்டிக்கு 2 முளம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா அந்த இடத்துல அசிங்கப்படக்கூடாது இல்லையா அப்படின்றதுக்காக. உடனே நம்ம மல்லிக்கு பூரிச்சு போயிருந்து, இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா உடனே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோ, அது 5 நிமிஷத்துல காத்துல பறந்து போயிடும் இல்லையா, அதனாலதான் அவங்க அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் பூவை வச்சு விடுறப்ப ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. ஐயோ அது கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அதை பாக்கிறதுக்கு கோடி கண்ணு வேணும் போல, அந்த அளவுக்கு ஒரு ஆசையோட பாத்துட்டு இருக்காங்க நம்ம மல்லி. ஆனா அந்த நேரத்துல விஜய் இருந்துகிட்டு வேற என்ன பண்றதுன்னு வேற வழி இல்லாம வச்சு விட்டு அமைதியா நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன வெண்பா இருந்துகிட்டு வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஒரே ஜாலியா போயிட்டு வராங்க. குடும்பத்தோட பாக்குறதுக்கு என் கண்ணே பட்டும் போல, தயவு செஞ்சு வீட்டுக்கு போன சுத்தி போடுங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு அட்வைஸை சொல்லி விட்டுலாம். அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அப்பதான் மல்லி சீரியல்ல அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்க உடனே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன இந்த மல்லியை பார்த்த விஜய்க்கு ஆகவே ஆக மாட்டேங்குது. ஆனாலும் என்ன பண்றது, இப்போதைக்கு நம்ம போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிட்டு இருக்காரு. ஆனா மல்லியோட இது நல்ல நேரமோ கெட்ட நேரமோ தெரியல, கொஞ்சம் உஷாரா இருக்கணும்.